எல்லாருக்கும் ஹாய், வெல்கம். இன்றைக்கி ஜியாகிரஃபியில் என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வானிலை மற்றும் காலநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் வானிலை அப்படின்னா வெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. காலநிலை அப்படின்னா கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, இது வரைக்கும் நம்ம எத்தனை கிளாஸ் ஜியாகிரஃபியில் பார்த்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா 2 கிளாஸ் பார்த்துருக்கோம். ஒன்று லொக்கேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு கிளாஸ் பார்த்துருக்கோம். அடுத்து 2வது கிளாஸ் ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியா. தமிழில் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லொக்கேஷன் அப்படின்றது அமைவிடம். எந்த அமைவிடம்? இந்தியாவினுடைய அமைவிடம் பற்றி பார்த்தோம். ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் அதாவது இயற்கை அமைவுகள். எந்த இயற்கை அமைவுகள்? இந்தியாவினுடைய இயற்கை அமைவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, வானிலை மற்றும் காலநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இதுவும் எங்கே பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய வானிலை மற்றும் காலநிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். அதிகமான கொஷின்ஸ், அதாவது ஜியாகிரஃபியில் கொஷின்ஸ் கேட்டாலே இந்த டாப்பிக்கில் தான் கொஷின்ஸ் மேக்ஸிமமானது வரும் அப்படின்றது சொல்லுவாங்க. சரி, அப்போ வானிலை என்ன, வானிலை என்றால் என்ன, காலநிலை என்றால் என்ன? அப்போ வானிலைனா என்ன, காலநிலை என்ன? சும்மா ஒரு பேசிக் டெஃபினிஷன் மட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ சென்னை எடுத்துப்போம், ஓகேவா? அதேமாரி ஊட்டி எடுத்துப்போம், 2 இடத்த எடுத்துப்போம். இப்போ இந்த 2 இடத்துலையும் 2 மந்த்தை கம்பேர் பண்ணுறோம். என்னன்னு கேட்டால், ஒன்று ஜான்வரி, இன்னொன்று மே. இந்த 2 மந்த் எடுத்துங்க. ஜான்வரி அப்போ சென்னை எப்படி இருக்கும்? குளிராக இருக்கும், கோல்டு கண்டிஷனில் இருக்கும். மே அப்போ ஹாட்டாக இருக்கும், ரொம்ப வெப்பமாக இருக்கும். இதில் சென்னையில். அதே ஊட்டியில் பார்த்தீங்கன்னா 2 டைமில் என்ன பண்ணும்? 2 டைம்லேயும் குளிராக தான் இருக்கும். அப்போ இந்த டைமுக்கு ஏற்று அங்கே இருக்கக்கூடிய விஷயம் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? இதுக்கு பேர் வானிலைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்கள் எப்போ போனாலும் ஒரே மாதிரியாக கோல்டு கண்டிஷனில் எங்கே இருக்கும்? ஊட்டியில் இருக்கும். அப்போ அதை என்ன சொல்லுவாங்கன்னா காலநிலைன்னு சொல்லுவாங்க. இதுதான் கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் உள்ள வித்தியாசம். சரி, ஓகே. அப்போ வானிலைன்னா என்ன, காலநிலை என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்தலாம். வானிலை அப்படின்றத கேட்டிங்கன்னா, ஓரிடத்தின் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸில், அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய வளிமண்டலம், அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், ப்ரெஷர், அதுக்கப்புறம் அங்கே வீசக்கூடிய காற்று, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டி அதாவது ஈரப்பதம், அதுக்கப்புறம் அதனுடைய ப்ரெசிபிடேஷன் ஆர் ரெயின்ஃபால் மழைப்பொழிவு, இதெல்லாம் குறிக்கிறதுக்கு பேர் தான், இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் வானிலை. அப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸ், இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிறேன். இப்போ சென்னையில் அந்த அட்மாஸ்பியரில் அதிக வெப்பமாக இருக்கா, குளிராக இருக்கா, இல்லை மேகமூட்டத்துடன் காணப்படுதா, இல்லை மழை பொழியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு பேர் வானிலை. இந்த வானிலையானது என்ன பண்ணுதுன்னு கேட்டால், நீண்ட நாளாக இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா காலநிலைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ காலநிலைன்றது என்ன கேட்டால், அந்த வானிலையே என்னது நீண்ட நாட்கள் இருக்குது. நீண்ட நாள்னால் எத்தனை நாள் அப்படின்னு கேட்டால், கிட்டத்தட்ட 35 வருஷம் ஒரே மாதிரியான வானிலை இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் காலநிலைன்னு பேர். ஓகேவா? அதுதான் இங்கே டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ வெதர்ன்றது என்ன சொல்கிறாங்க? டே டு டே கண்டிஷன் ஆஃப் அட்மாஸ்பியர் அட் எனி பிளேஸ். ஓகேவா? அப்போ கிளைமேட்ன்றது ஆவரேஜ் ஸ்டேட் ஆஃப் வெதர் ஃபார் எ லாங் பீரியட். எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, மினிமம் பீரியட் ஆஃப் 35 இயர்ஸ். அப்போ 35 வருஷமாக ஒரு இடத்துல நிலவக்கூடிய வெதருக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா கிளைமேட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே. இந்த வெதரையும் கிளைமேட்டையும் யார் ஏற்படுத்துகிறா? இப்போ நல்லா நம்ம பார்த்தோம், வானிலையை வச்சு தான் என்ன வருது? காலநிலைன்றது வருது. அப்போ அந்த வானிலைன்றது என்ன பண்ணுறோம்? எங்கே கண்டுபிடிக்கிறோம்? வளிமண்டலத்தை தான் இருக்குது. ஓகேவா? அப்போ வானிலைன்றது எந்த இடத்துல உருவாகுது? வளிமண்டலத்தை தான் உருவாகுது. அப்போ அந்த வளிமண்டலம்ன்றதை இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க? அட்மாஸ்பியர். ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் அந்த அட்மாஸ்பியரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ அட்மாஸ்பியர்னால் என்ன? அந்த அட்மாஸ்பியரில் தான் இந்த வெதர் க்ரியேட் ஆகுது. இந்த வெதர் வச்சு தான் என்ன பண்ணுது? கிளைமேட்டு உருவாகுது. அப்போ அந்த அட்மாஸ்பியர்னால் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அப்போ அட்மாஸ்பியர்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமியை சூழ்ந்து காணப்படும் காற்று படலத்துக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க? வளிமண்டலம் சொல்கிறாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா
ஏர் தட் சரௌண்ட் தி எர்த் இஸ் கால்டு அட்மாஸ்பியர். புரியல சார், எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், இதுதான் பூமி, இதுதான் எர்த். இந்த எர்த்தை சுற்றி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காற்று படலம் இருக்குது. பாருங்க, இந்த மஞ்சள் கலரில் எல்லோ படம் பார்த்திங்கன்னா, இந்தமாரி காற்று படலம் பூமியை சுற்றி சூழ்ந்துட்டுருக்கு. இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அட்மாஸ்பியர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இந்த காற்று படலம் எப்படி சூழ்ந்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமியினுடைய ஈர்ப்பு விசைனால், பூமியினுடைய அட்ராக்ஷன் ஃபோர்ஸ், அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இன்னொரு பேர் என்னது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போ பூமியினுடைய ஈர்ப்பு விசைனால தான் என்ன பண்ணுது, இந்த அட்மாஸ்பியர்ன்றது கிரியேட் ஆகிருக்கு. அதுவும் புரியல சார் அப்படின்னு கேட்டால், ஒரு காந்தம் இருக்குது, காந்தத்தை என்ன பண்ணும், இரும்பை அட்ராக்ட் பண்ணும். அதுமாரி எர்த் என்ன பண்ணுது, இந்த அட்மாஸ்பியரை அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கு. ஓகேவா? சரி, இந்த அட்மாஸ்பியர்ன்றது என்னது? முழுக்க முழுக்க ஏர்னு நம்ம சொல்லிட்டோம், காற்றுன்னு சொல்லிட்டோம். அந்த காற்றுக்குள்ளே என்ன கேட்டிங்கன்னா, நிறைய வாயுக்களும் நீராவி அப்புறம் தூசுக்கள் இது மாதிரி நிறையா அடங்கியிருக்கு. ஓகேவா? அட்மாஸ்பியர்ன்றது எதோட மிக்சர்னு சொல்கிறாங்கன்னா, கேஸஸ்ஸு, வாட்டர் வேப்பரு, டஸ்ட்டு பார்ட்டிக்கல், இது 3 மிக்ஸ் ஆனது தான் அட்மாஸ்பியர்னு சொல்கிறாங்க. அதில் எது அதிகமாக இருக்குது, இந்த 3 பொருளில் எது அதிகமாக இருக்குன்னு கேட்டால் அந்த கேஸஸ் அதிகமாக இருக்குது. அந்த கேஸஸ்க்குள்ளே யார் அதிகமாக இருக்கான்னு கேட்டால் நைட்ரஜன், அதுக்கப்புறம் ஆக்சிஜன். ஓகேவா? இது 2 மட்டுமே இந்த கேஸஸ்லாம் அதிகமாக இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா, கிட்டத்தட்ட 99% இந்த 2 கேஸஸ் மட்டுமே இருக்குது. அப்போ மீதி 1% என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அது பர்சன்டேஜ் ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? அப்படியே ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆர்கான் 0.93%. அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? 0.03%. இந்த பர்சன்டேஜெலாம் ரொம்ப முக்கியம். ஆர்டர் வைஸ் பார்த்துங்க, ஆர்டர் வைஸ் நோட் பண்ணி வச்சுங்க, நமக்கு பொறுத்துக்களை கூட இந்த கொஷின்ஸ் கேட்கலாம். அடுத்தது நியான் 0.18%. அடுத்தது ஹீலியம். ஹீலியம்ன்றது 0.0005%. அதுக்கு அடுத்தது ஓசோன் அப்படின்றது 0.00006%. அடுத்தது ஹைட்ரஜன் 0.00005% அப்படின்றது தான் என்ன கேட்டிங்கன்னா ஹைட்ரஜன். இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. கிரிப்டான், ஜெனான், அப்புறம் மீத்தேன். ஓகேவா? மீத்தேன் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். என்னது? பசுமை இல்லா வாயு, க்ரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா அட்மாஸ்பியரில் எப்படி இருக்குது, ரொம்ப கம்மியான லெவலில் தான் இருக்குது. ஓகேவா? சரி, இது எல்லாமே அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய 3 பொருட்கள். என்னது? கேஸஸ்ஸு, அதுக்கப்புறம் வாட்டர் வேப்பரு, அதுக்கப்புறம் டஸ்ட்டு. இந்த 3 பொருட்களும் என்ன பண்ணுது, அட்மாஸ்பியரில் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் கேஸஸில் என்னென்ன கேஸஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தோம். ஓகேவா? சரி, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த இப்போ 2 கேஸஸ் சொன்னேன்னா என்ன சொன்னேன், நைட்ரஜன் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன், அதை விட்டால் ஆக்சிஜன் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன். இது 2த்தையும் கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்றது கேட்பாங்க. நைட்ரஜனை கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டால் டேனியல் ரூதர்வுட் அப்படின்றத தான் கண்டுபிடிச்சிருப்பார். எப்படின்னு கேட்டால் 1772 கண்டுபிடிச்சிருப்பார். ஓகேவா? அதேமாதிரி ஆக்சிஜனை கண்டுபிடிச்சிருக்காங்க கேட்டால் ஜோசப் பிரிஸ்லி அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சிருப்பார். ஜோசப் பிரிஸ்லி அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருப்பார். 1774 கண்டுபிடிச்சிருப்பார். ஓகேவா? சரி, ஓகே, இதுதான் கொடுத்துருக்க முக்கியமான விஷயம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பூமி மேலே தானே ஒரு ஏர் சரௌண்ட் ஆகிருக்கு. அதாவது பூமி மேலே தானே ஒரு காற்று படலமாக இருக்குது. அந்த காற்று படலத்தை என்ன பண்ண கேட்டிங்கன்னா 5 அடுக்குகளாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? இந்த அட்மாஸ்பியரை பண்ணுறாங்கன்னா 5 லேயர்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரோஃபோஸ்பியர், அடுத்தது சாட்ரோஸ்பியர், அடுத்தது மீசோஸ்பியர், அடுத்தது தெர்மோஸ்பியர், அடுத்தது எக்ஸோஸ்பியர். தமிழில் அப்படியே பாருங்கள், 5 அடுக்குகளாக பிரிக்கிறாங்க. வளிமண்டல கீழடுக்குன்னு ஒன்று பிரிக்கிறாங்க. அடுத்தது மீள் அடுக்கு, அதுக்கு அடுத்தது 3வது சொல்லக்கூடியது இடையடுக்கு, 4வது வெப்ப அடுக்கு, 5வது வெளியடுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 5 அடுக்குகளாக பிரிக்கிறாங்க. இந்த 5 அடுக்குகளும் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இது தெரிஞ்சுக்கிட்டால் அட்மாஸ்பியரில் என்ன இருக்குன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, உங்களுக்கு ஒரு இமேஜ் ஸ்லைட் பண்ணுறேன், இதில் பாருங்கள் தெரியும். ட்ரோபோஸ்பியர் அப்படின்றது எங்கன்னா தரையிலேருந்து மேலே இருக்கக்கூடிய பகுதி. இந்த லேயர் வந்து ட்ரோபோஸ்பியர்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே இருக்கிறது வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதுக்கு மேலே இருக்கிறது மீசோஸ்பியர், அதுக்கு மேலே இருக்கிறது தெர்மோஸ்பியர். ஓகேவா? கடைசியாக இருக்கிறது எக்ஸோஸ்பியர். ஓகேவா? இந்த மாதிரி 5 லேயராக பிரிச்சிருப்பாங்க. அப்படியே தமிழில் பார்த்தீங்கன்னா தெரியும், அடியடுக்கு, படையடுக்கு, இடையடுக்கு, வெப்ப அடுக்கு, வெளியடுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சரி, இந்த 5 அடுக்குலையும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு வளிமண்டல கீழடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ட்ரோபோஸ்பியர், தமிழில் வளிமண்டல கீழடுக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டால் தமிழில் அடி அடுக்குன்னு கூட சொல்லுவாங்க.
அடி அடுக்கு. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. அடி அடுக்குன்னு கூட இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. சரி, இந்த ட்ரோபோஸ்பியர் அப்படின்ற வார்த்தை எந்த மொழியிலேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் க்ரீக் வேர்ட்லேருந்து வந்துச்சு. ஓகேவா, ட்ரோபோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரீக் வேர்டில் இருந்தால் என்ன கேட்டால் ட்ரோபோஸ்பியர் அப்படின்ட்டு வந்துச்சு. அப்போ ட்ரோபோஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னு கேட்டால் டேர்ன் ஆர் சேஞ்சஸ்ன்னு அர்த்தம். அப்போ ட்ரோபோஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா மாறுதல் அப்படின்னு ஒரு வார்த்தை மீனிங் இருக்குது. ஓகேவா, இது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கீழ் அடுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது நமக்கு முக்கியமாக தெரிஞ்சோம். ஓகேவா, வளிமண்டல கீழ் அடுக்குன்னு சொல்லுவாங்க. லோயஸ்ட் லேயர் ஆஃப் தி அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லி இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. சரி, இதனுடைய உயரம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பூமி எடுத்துக்கிறேன். இந்த பூமி மேலே இது எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்து தான் இதுக்கு பேர் ஈக்குவேட்டார், நடுநிலை கோடுன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு பார்ட்டையும் நம்ம என்ன சொல்லுவோம், போலுன்னு சொல்லுவோம், துருவ பகுதின்னு சொல்லுவோம். இப்போ இதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா துருவ பகுதியில் கம்மியாகவும் நடுக்கோட்டு பகுதியில் அதிகமாகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லியிருப்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ போலில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 8 கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்கும். இப்போ தரையிலேருந்து மேலே போக போக 8 கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும் இந்த ட்ரோபோஸ்பியர் இருக்கும். அப்படியே நிலநடுக்கோட்டு பகுதிக்கு வரும்பொழுது அது 18 கிலோமீட்டராக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேவா, 18 கிலோமீட்டராக அது இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த அடுக்கில் தான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பார்த்தோமா 8 கிலோமீட்டர், இங்கே 18 கிலோமீட்டர், இந்த மாதிரி இந்த அடுக்கு உருவாயிருக்கும். இந்த அடுக்கில் தான் என்ன கேட்டால் கீழே இருந்து மேலே போக போக, இப்போ தரையில் 0 கிலோமீட்டர்னால் மேலே 8 கிலோமீட்டர் இருக்கா, அப்போ இங்கேருந்து மேலே போக என்ன கேட்டால் வெப்பநிலை அப்படின்றது குறையும். ஓகேவா, இந்த டெம்பரேச்சர்ன்றது டிக்ரீஸ் ஆகும் வித் இன்க்ரீஸ் ஹைட்டு. அப்போ இந்த அடுக்கில் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா அனைத்து வானிலை நிகழ்வும் ஏற்படுது. வானிலை நிகழ்வுனா என்னது, ஹீட் ஆகுறது, ஹீட்டு குறையிறது, மழை பெய்யுறது, மேகமூட்டத்துடன் காணப்படுது, ஈரப்பதமாக இருக்கிறது, குளிர் அடிக்கிறது, எல்லாமே இந்த இடத்துல தான் நடக்கும். அதனால தான் இது என்ன சொல்லுவாங்கன்னா வானிலையை உருவாக்கும் அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வெதர் மேக்கிங் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஷின் அப்படி கேட்கலாம், வானிலையை உருவாக்கும் அடுக்கு என்பது எதுப்பா அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்கலாம். அப்போ வானிலையை உருவாக்கக்கூடிய அடுக்கு எதுப்பா, ட்ரோபோஸ்பியர். ஓகேவா, சரி, இது என்ன கேட்டால் நம்மளுடைய 9th புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா. ஓகேவா, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே ட்ரோபோஸ்பியரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இது என்னது 11th புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா. அப்போ இதில் எதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அடி அடுக்குன்னு சொல்லுவாங்க. அடி அடுக்குனாலும் ஒன்று தான், வளிமண்டல கீழ் அடுக்குன்னு சொன்னாலும் ஒன்று தான். ஓகேவா, இங்கே பாருங்கள், புவி மேற்பரப்பிற்கு மிக அருகில் அமைந்துள்ள அடுக்கு. அப்போ ட்ரோபோஸ்பியர்ன்றது லோயர் மோஸ்ட் லேயர் ஆஃப் தி அட்மாஸ்பியர். இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் என்ன கேட்பான்னா இந்த டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐலையும் பிசிலையும் கேட்கக்கூடிய ஒரு கொஷின். புவியின் மேற்பரப்பில் மிக அருகில் அமைந்துள்ள அடுக்கு எது அப்படின்னு சொல்லி கேட்பான். எஸ்ஐலையும் பிசிலையும் கேட்கக்கூடிய ஒரு கொஷின். அதனால் நமக்கு கேட்க மாட்டாங்களாம் கிடையாது, இதையும் நோட் பண்ணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தா தான் துருவ பகுதியில் 8 கிலோமீட்டர் உயரம், நிலநடுக்கோட்டு பகுதியில் 18 கிலோமீட்டர் உயரம். ஓகேவா, அப்ராக்சிமேட்லி ஹைட் ஆஃப் 8 கிலோமீட்டர் எதுனா போல்ஸில், அதுவே 18 கிலோமீட்டர் ஃப்ரம் த ஈக்குவேட்டர். ஓகேவா, அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உயரம் கோடை காலத்தில் அதிகரித்தும் குளிர்காலத்தில் குறைந்தும் பருவ காலத்திற்கு ஏற்ப மாறுபடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ட்ரோபோஸ்பியர் அதனுடைய ஹைட் என்னவாகுது, சேஞ்ச் ஆகுது. எப்போ சேஞ்ச் ஆகுது, சீசன்லி சேஞ்ச் ஆகுது. எப்போ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மர் அப்போ இன்க்ரீஸ் ஆகுது, வின்டர் அப்போ என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஏற்கனவே நம்ம பார்த்து தான் போலில் 8 கிலோமீட்டர் இருக்கும், அதே ஈக்குவேட்டரில் 18 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்கிறோம். அந்த ஹைட் என்னன்னு கேட்டிங்கன்னா சம்மர் டைமில் இன்க்ரீஸ் ஆகுதான், வின்டர் டைமில் டிக்ரீஸ் ஆகுதான். இதுவும் நமக்கு என்ன பண்ணோம், கூற்றுக்காரனில் கொஷின் கேட்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த அடுக்கில் நீராவி மற்றும் துகள்கள் காணப்படுவதால் அனைத்து வானிலை நிகழ்வும் காணப்படுகிறது. ஓகேவா, அப்போ இந்த லேயர் என்னென்ன காணுது, நீராவி, வாட்டர் வேப்பர், அப்புறம் டஸ்ட்டு, இதெல்லாம் எல்லாமே எங்கே காணப்படுது, இந்த ட்ரோபோஸ்பியரில் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, சரி, நம்ம என்ன சொன்னோம், இதில் ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் என்ன ஆகுது, குறையுதுன்னு பார்த்தோம். அப்போ எவ்வளோ குறையுது அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க, நல்லா பாருங்கள். வெப்பநிலையானது அதிகரிக்கும் பொழுது உயரத்திற்கு ஏற்ப குறைகிறது.
மாற்றி சொல்லிட்டேன். வெப்பநிலையானது அதிகரிக்கும் உயரத்திற்கு ஏற்ப குறைகிறது. அப்போ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் இன் தி ட்ரோபோஸ்பியர் இன்க்ரீஸ் தி ஆல்டிடியூடுனா ஹைட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ நம்ம கீழே வந்து தரையிலேருந்து ஒரு கிலோமீட்டருக்கும் எவ்வளோ குறையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 6.5 டிகிரி செல்சியஸ் குறையுது. நல்லா பார்த்துங்க, என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 1000 மீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ். அப்போ 1000 மீட்டரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், 1 கிலோமீட்டர்னு சொல்லுவோம். அப்போ 1 கிலோமீட்டர் ஹைட் போனால் நமக்கு எவ்வளோ வெப்பநிலை குறையும், 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும். அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெண்டும் ஒன்று தான், ஒன்றும் வேறெல்லாம் கிடையாது. அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிங்கன்னா, இங்கே 165 மீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. 1000 கிலோமீட்டர் என்ற 1000 மீட்டர்ன்றது வேறு, 165 மீட்டர்ன்றது வேறு. அப்போ 165 மீட்டருக்கு 1 டிகிரி செல்சியஸ் குறையுமா? கொஷின் இப்படி கேட்கலாம் நமக்கு. அப்போ உயரம் அதிகரிக்கும் பொழுது 1 டிகிரி செல்சியஸ் குறைவதற்கு நம்ம எவ்வளோ உயரம் செல்லணும் அப்படின்னு கேட்கலாம். அப்போ 165 மீட்டர் உயரம் போனால் தான் 1 டிகிரி செல்சியஸ் குறையும். அப்போ 1 கிலோமீட்டர் போனால் 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும். இந்த மாதிரி குறையிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா வெப்ப குறைவு விகிதம், இங்கிலீஷில் லேப்லஸ் ரேட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சரி, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீள் அடுக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கன்னா கேட்டிங்கன்னா, இந்த ட்ரோபோஸ்பியர் பார்த்தோம் பார்த்தீங்களா, ட்ரோபோஸ்பியர் இங்கே இருக்கும், அதுக்கு மேலே இருக்கக்கூடியதான் மீசோஸ்பியர். ஓகேவா? இப்போ ட்ரோபோஸ்பியர் பார்க்கும்பொழுது 18 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? மீசோஸ்பியர்ன்றது என்ன கேட்டிங்கன்னா 50 கிலோமீட்டர் வரைக்கும் பரவி இருக்கும். கீழே இருந்து பார்க்கும்போது 18லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் இது பரவி இருக்கும். இதில் தான் என்ன இருக்குது, ஓசோன் மூலக்கூறுகள் இருக்குது. ஓகேவா? அதனால் இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓசோனோஸ்பியர். இந்த ஓசோன் லேயர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஓசோன் லேயர் எந்த இடத்துல இருக்குது, இது அடிக்கடி கேட்ட ரிப்பீட்டடான ஒரு கொஷின். ஓசோன் லேயர் எங்கே இருக்குன்னு கேட்டால் இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் இருக்குது. அதனால் இதுக்கு இன்னொரு பேர் என்னது, ஓசோனோஸ்பியர். கொஷின் இப்படி கேட்கலாம், ஓசோனோஸ்பியர்னு சொல்லக்கூடிய லேயர் எதுன்னு கேட்கலாம். அப்போ ஓசோனோஸ்பியர்னு சொல்லக்கூடிய என்ன கேட்டிங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த அடுக்கில் தான் ஜெட் விமானங்கள் பறப்பதற்கு ஏதுவாக உள்ளது. ஓகேவா? லார்ஜ் ஜெட் பிளேன்ஸ் நார்மலி ஃப்ளை ஹியர். அப்போ ஜெட் விமானங்கள் பறக்கிறதுக்கு எந்த இடம் கரெக்டானதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரோபோஸ்பியர். ஓகேவா? சரி, ஓசோன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டால், இப்படி வெறும் ஓ போட்டோன்னா அதுக்கு பேர் ஆக்சிஜன் அணுன்னு சொல்லுவாங்க. அது கூட இன்னொரு ஓ சேர்ந்துச்சுன்னா இதுக்கு பேர் ஆக்சிஜன் தனிமம்னு சொல்லுவாங்க. இது கூட இன்னொரு ஓ சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஓசோன். ஓகேவா? O3ன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் ஓசோன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தலாம். அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தது 9th புக்கு டேட்டாவா, இப்போ நம்ம பார்க்க போகிறது 11th புக்கு டேட்டா. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இங்கே அப்படியே சிம்பிளாக நம்ம ஏற்கனவே பார்த்து தான் கொடுத்துருப்பாங்க. 50 கிலோமீட்டர் வரைக்கும் இது பரவி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேவா, இப்போ என்னென்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 50 கிலோமீட்டர் வரைக்கும் உயரம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, இதில் 50 கிலோமீட்டர் வரைக்கும் சொன்னாங்களா, இப்போ ஸ்டார்டிங் ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா டெம்பரேச்சர் அதே மாதிரி தான் இருக்குது. 20 கிலோமீட்டரை தாண்டி போகும்போது என்ன கேட்டிங்கன்னா டெம்பரேச்சர் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணது, ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் குறையுது மட்டும் தான் பார்த்தோம். ஆனால் இந்த லேயரில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன பண்ணுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் என்ன கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே தான் ஓசோன் லேயர்ன்றது இருக்குது. அந்த ஓசோன் லேயர் தான் என்ன பண்ணுது, சூரியகிட்டேருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ், அதாவது புற ஊதா கதிர்கள், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுது, ப்ரீவெண்ட் பண்ணுது. ப்ரீவெண்ட்னா தடுத்து நிறுத்துது. அதனால் என்னென்னலாம் தடுக்கப்படுது, புற்றுநோய் தடுக்கப்படுது, தோல் ஸ்கின் கேன்சர் அப்படின்றது பார்த்திங்களா, அது தடுக்குது. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்றது பண்ணுது. ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, இங்கே தான் என்ன இருக்குது, ஓசோன் அடுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜெட் விமானங்கள் பயணிக்கக்கூடியதும் இந்த இடத்துல தான். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் வானிலை பலூன்கள், ஓகேவா, ஹாட் ஏர் பலூன்ஸ்னு சொல்லுவாங்க, அது பறக்கிறதுக்கும் இதுதான் முக்கிய காரணமாக இருக்குது. இது கீழே இருக்கிறது வந்து அடி அடுக்குன்னு சொல்லுவோம். அதான் என்னது, ட்ரோபோஸ்பியர். இந்த ட்ரோபோஸ்பியரில் தான் இருக்குது எவரெஸ்ட் சிகரம் இருக்குது. ஏன்னா 18 கிலோமீட்டர் பார்த்தோமா, 18 கிலோமீட்டர்னும் போது எவரெஸ்ட் சிகரம் எத்தனை கிலோமீட்டர், 8.8 கிலோமீட்டர் தான். அப்போ இந்த எவரெஸ்ட் சிகரம்லாம் எங்கே இருக்குது, அடி அடுக்குலேயே இருக்குது. அதுக்கு மேலே போகும்போது இடையடுக்கு. ஓகேவா? சரி, அடுத்தது இடையடுக்கு. இது 9th புக்கு டேட்டா. அடுத்து 11th புக்கு டேட்டா பார்க்கலாம். இடையடுக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டால் மீசோஸ்பியர்னு சொல்லுவாங்க. இது அட்மாஸ்பியரில் பார்த்தோன்னா 50லேருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் ஹைட் இருக்கும். ஓகேவா? இதனுடைய உயரம் அதிகரிக்க வெப்பநிலை என்ன பண்ணுது, குறையுது. அப்போ ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் குறையுது. ஹைட்டு
இது டெம்பரேச்சர். ஓகேவா, குறையுது. அது மட்டும் இல்லாமல் இதில் எக்ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. பூமியை நோக்கி வரும் விண்கற்கள் இவ்வடுக்கு நுழைந்தவுடனே எரிவிக்கப்படுகின்றன, அதாவது எரிஞ்சு போயிடுது. ஓகேவா, என்ன சொல்கிறாங்கன்னா எரிகற்களுக்குன்றது என்ன பேருங்கன்னா மெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டர்ஸ் நியர்பை எர்த் கெட் பர்ன்ட் ஹியர். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். இதை நம்ம சயின்ஸில் படிப்போம், இருந்தாலும் இப்போ ஒரு பார்த்தோன்னா இந்த பூமியில் மீசோஸ்பியர்னு சொல்லக்கூடிய அடுக்கு இங்கே இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ பூமிக்கு வெளியில் பார்த்தோன்னா ஒரு பெரிய பாறை துண்டு இருக்குது. அந்த பாறை துண்டு என்ன பண்ணால் பூமியை நோக்கி வரும்போது இந்த மீசோஸ்பியரில் வரும்போது என்ன ஆகுனா எரிஞ்சு அப்படியே எரிக்கல் மாதிரி பூமியில் வந்து விழும். ஓகேவா, அப்போ இந்த எரிக்கற்கள்லாம் எந்த லேயரில் எரியுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மீசோஸ்பியரில் தான் எரியுது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, சரி. அடுத்தது 11th புக்கு டேட்டாலாம் என்ன சொல்லியிருக்காங்க, சுமார் 80 கிலோமீட்டர் வரை உயரம் வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே ஓசோன் வாயு இல்லாதால் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ஓசோன் இருக்காது. எதில் இருக்கும், ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் இருக்கும். ஓகேவா, உயரத்திற்கு எப்போ வெப்பநிலை குறையிறது அப்படின்றத இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அடுத்து என்ன கேட்டிங்கன்னா வெப்ப அடுக்கு தெர்மோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இப்போ மீசோஸ்பியர் பார்த்தோம் பார்த்தீங்களா, மீசோஸ்பியருக்கு மேலே இருக்கிறது சுமார் எத்தனை கிலோமீட்டர் நீளம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 400 கிலோமீட்டர் வரைக்கும் ஹைட் இருன்றது இதில் இருக்கும். ஓகேவா, இதை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று ஹோமோஸ்பியர்னு பிரிச்சிருப்பாங்க, இன்னொன்று ஹெட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஹோமோஸ்பியர் அப்படின்னா கேட்டிங்கன்னா இந்த வெப்ப அடுக்கின் மேல் பகுதியில் வாயுக்கள் சீரற்று காணப்படுவதால். ஓகேவா, சீரற்று காணப்படுவதால் அதுக்கு பேர் ஹெட்ரோஸ்பியர்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஹோமோஸ்பியர்னால் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அதில் இருக்கக்கூடிய கேஸஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா யூனிஃபார்மாக இருக்கும். அப்படி யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹோமோஸ்பியர். அதுவே அன்யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹெட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்லி 2 லேயராக பிரித்து வச்சுருப்பாங்க. ஓகேவா, இந்த இடத்துல தான் என்ன கேட்டிங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டிங்கன்னா அயனோஸ்பியர்னு சொல்லுவாங்க. இது தெர்மோஸ்பியர்னு இப்போ தான் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி இதுக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டிங்கன்னா அயனோஸ்பியர்னு சொல்லுவாங்க, வெப்ப அடுக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தான் நல்லா நோட் பண்ணிக்கிங்க, இந்த இடத்துல தான் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அயனிகளும் மின்னணுக்களும் காணப்படுங்க. இங்கே தான் எலக்ட்ரான்ஸ்ன்றது காணப்படுது. இந்த தெர்மோஸ்பியர் கண்டெய்ன்ஸ் த அயன்ஸ் அண்ட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இந்த இடத்துல இருக்கிறதுனால தான் ரேடியோ வேவ்ஸ் டிரான்ஸ்மிட் ஃப்ரம் த எர்த் ரிஃப்ளெக்ட் பேக் டு எர்த் லேயர்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பூமியிலேருந்து பெறப்படும் வானொலி அலைகள் இவ்வடுக்கில் தான் திருப்பி அனுப்பப்படுகின்றன. அப்போ பூமியிலேருந்து என்ன பண்ணுறது, இங்கே சேட்டலைட் நிறுத்தி வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த சேட்டலைட்டில் போயிட்டு பட்டு திருப்பி ரிட்டன் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த தெர்மோஸ்பியர்னு சொல்லக்கூடிய வெப்ப அடுக்கில் தான் நடக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அப்படியே அதே தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நமக்கு இந்த 11th புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, கடைசியாக என்ன கேட்டிங்கன்னா வெளியடுக்கு அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ பூமி இருக்குது, அதுக்கு மேலே வளிமண்டலம் இருக்குது. இந்த வளிமண்டலத்துக்கு மேலே என்ன கேட்டிங்கன்னா விண்வெளி இருக்கும். விண்வெளினா ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸோட ஜாயிண்ட் ஆகிற ஒரே அடுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வெளி அடுக்கு தான். ஓகேவா, அந்த வெளி அடுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல 2 ஒளி நிகழ்வுகள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று அரோரா ஆஸ்ட்ரியாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதும், இன்னொன்று அரோரா பொரியாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நிகழ்வும் நடக்குது அப்படின்றத இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, சரி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது எத்தனை கிலோமீட்டர்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் நீளம் பரவி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 400 கிலோமீட்டர். கடைசியாக பார்க்கும்போது 400 கிலோமீட்டர் பார்த்தோம். 400 கிலோமீட்டர்லேருந்து 1500 கிலோமீட்டர் வரைக்கும் அப்போ என்ன இருக்குது, இந்த அட்மாஸ்பியர் இருக்குது. பூமியை சுற்றி 1600 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த அட்மாஸ்பியர் இருக்குது. ஓகேவா, இதில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சொல்லக்கூடிய அணுக்கள் அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதில் என்ன கேட்டிங்கன்னா வெப்பம் உயருது அப்படின்றத இங்கே சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் ஈர்ப்பு விசை குறையிறதுனால இது விண்வெளியுடன் கலைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, சரி. இது வரைக்கும் பார்த்தது என்னமே கேட்டிங்கன்னா அட்மாஸ்பியர். இந்த அட்மாஸ்பியரில் தான் என்ன கேட்டுது, சூரிய வெளிச்சம், வெப்பம், அதுக்கப்புறம் மேகமூட்டம், காற்றின் திசை, அதுக்கப்புறம் காற்றழுத்தம், ஈரப்பதம், மழைப்பொழிவு, இதெல்லாம் பற்றி நாம் சொல்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம்னா வெதர் அப்படின்னு சொல்கிறோம், வானிலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த வானிலைன்றது ஒரு நாளோ வாரமோ மாதமோ நடக்கக்கூடிய நிகழ்வை கொடுப்பாங்க. அப்போ இது ஒரு நாளில் நடக்கலாம். வெப்பம்ன்றது ஒரு நாளில் இருக்கலாம், இல்லை ஒரு மாதம் இருக்கலாம், இல்லை ஒரு வாரமோ இருக்கலாம். இந்த மாதிரி என்ன கேட்டால் நடக்கிறதுக்கு பேர் தான் வானிலைன்னு சொல்கிறோம். ஆனால் இது என்ன பண்ணும், நேரத்திற்கு நேரம், காலத்திற்கு காலம், இல்லை ஒரு வருடத்திற்குள்ளாகவே மாறக்கூடியது.
ஓகேவா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிட்டில் லாங்கர். ஓகேவா? வெதர் சேஞ்சஸ் ஃப்ரம் டைம் டு டைம், டே டு ஒன் பீரியட் டு அனதர் இன் தி இயர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த வானிலைன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா மாறக்கூடியது. ஓகேவா? சரி. அப்போ காலநிலைன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, காலநிலை அப்படின்றது என்ன கேட்டிங்கன்னா அடிக்கடி மாறக்கூடியது அல்ல. ஓகேவா? கிளைமேட் டஸ் நாட் சேஞ்ச் ஆஃப்டன் லைக் வெதர் மாரி மாறாது. அது தொடர்ந்து ஒரு 35 வருஷத்துக்கு நீடிக்கும். அப்படி நீடித்தாதான் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, காலநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காலநிலை அப்படின்றது எந்த மொழிலேருந்து வந்தது? கிரேக்க மொழிலேருந்து வந்தது. கிளைமேட்ன்றது கிரேக்க மொழிலேருந்து வந்தது. ஓகேவா? அது கிரேக்க மொழியில் என்ன மொழி சொல்? கிளைமா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேக்க மொழிலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிளைமானா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டால் சாய்வு கோணம்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் இன்க்ளினேஷன். இது ஒரு வாட்டி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1லேயே ஒரு கேட்ட கொஷின். காலநிலைன்றது என்ன மொழி சொல்லுன்னு கேட்டிருந்தாங்க. கிரேக்க மொழி சொல். அந்த கிரேக்க மொழி சொல்லுக்கு, கிளைமான்னு சொல்லக்கூடிய கிரேக்க மொழி சொல்லுக்கு என்ன மீனிங்னு கேட்டால் சாய்வு கோணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சரி, நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துருக்கிறது வானிலை காலநிலையை பற்றி பேசிக்கான விஷயத்தையும் பார்த்தோம். அது எதனால் ஏற்படுதுன்னா அட்மாஸ்பியர்னால் ஏற்படுது. அந்த அட்மாஸ்பியரில் என்னென்ன லேயர்லாம் இருக்குது, அட்மாஸ்பியர்னால் என்ன, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். இப்போ ஒரு காலநிலையை, ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷனை யாரெல்லாம் டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது, ஃபாலோயிங் டிசைடிங் ஃபேக்டர், ஒரு காலநிலையை இல்லை வானிலையை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன கேட்டால் இந்தியாவுடைய காலநிலை தான் பார்க்க போகிறோம். அப்போ இந்தியாவுடைய காலநிலை நிர்ணயிக்கக்கூடிய பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு அச்சங்கள், அதாவது லேட்டிடியூட்னு சொன்னோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பூமியின் மீது கிடைமட்டமாக வரையப்படுற கோள்களுக்கு பேர் தான் அச்சங்கள். இந்த அச்சங்கள் ஒரு காரணமாக இருக்குது. லேட்டிடியூட்ஸ் அப்படின்றது ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. அதுக்கப்புறம் உயரம், ஆல்டிடியூட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுவும் காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது கடலிலிருந்து தூரம், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எ சி அப்படின்னு சொல்கிறதும் ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது விண்டு, காற்றும் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பொசிஷன் ஆஃப் மவுண்டன்ஸ், மலைகளின் அமைவும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. ஓகேவா? என்ன கேட்டிங்கன்னா மேகமூட்டங்கள், கடல் நீரோட்டங்கள், இயற்கை தாவரங்கள், இதுவும் சேர்ந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. ஓகேவா? இன்ஃப்ளூயன்சி வெதர் அண்ட் கிளைமேட்டாக இருக்குது. சரி, இது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டேன்னா அச்சங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறது எல்லாமே கேட்டால் ஓல்டு புக்கு, நியூ புக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கும். அப்போ எந்த டேட்டாவும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணாமல் எல்லா விஷயத்தையும் நான் தெளிவாக கொடுத்துட்ருப்பேன். ஓகேவா? அச்சங்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்தியா எந்த அச்சத்தில் இருக்குது? ஓகேவா? இந்தியா எந்த லேட்டிடியூடில் இருக்குது அப்படின்னு கேட்டால் 8 டிகிரி 4 டேஷ்லேருந்து 37 டிகிரி 6 டேஷ் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படின்னா என்ன சார், நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நடுவில் வர்றது 0 டிகிரி லேட்டிடியூட்ஸ், அதுக்கு மேலே 23 டிகிரி வந்திருப்போம். அதுதான் என்னது, கடகரேகை இல்லை டிராபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்லியிருப்போம். இதுக்கு கீழே தான் என்ன இந்தியா வந்திருக்கும். அப்போ இந்தியான்றது 0லேருந்து 23 வருதா, அப்போ நடுவில் தான் என்ன இருக்கும், நடுவில் தான் 8 டிகிரி இருக்கும். ஓகே, இது 23 டிகிரி, இங்கே தான் 8 டிகிரி ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துலேருந்து இந்தியா ஸ்டார்ட் ஆகி இங்கே மேலே என்ன பண்ணும், 37 டிகிரி 6 டேஷுக்கு முடிஞ்சிருக்கும். ஓகே, இதுவும் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் காரணம் அப்படின்னு கேட்டால் இதுதான் 0 டிகிரி, அதாவது ஈக்குவேட்டர்னு சொல்லுவோம். இப்போ சூரியன் இங்கே இருக்குன்னு வச்சுங்களேன், சூரியனுடைய கதிர்கள் எல்லாமே என்ன பண்ணால் டைரெக்டாக இங்கே ஈக்குவேட்டரில் தான் விடும். அப்போ சூரியனுடைய கதிர்கள் எந்த இடத்துல விழுதோ ஈக்குவேட்டரில் தான் விடும். அப்படி ஈக்குவேட்டரில் விழுந்தால் ஈக்குவேட்டர் பகுதி தான் என்ன பண்ணுவோம், ஹீட்டாக இருக்கும். ஓகேவா? ஈக்குவேட்டர் பகுதி ஹீட்டாக இருக்கும். அதுக்கு மேலே போக என்ன கேட்டால் ஹீட்டு கம்மியாகிட்டே வரும். அதனால தான் நம்ம துருவ பகுதியில் என்ன இருக்குது, பனிப்பாறைகள் இருக்குது. ஓகேவா? அப்போ 23 டிகிரி வரைக்கும் என்னென்ன, மேலே 23 கீழே 23, இந்த இடத்துல மட்டும் என்ன கேட்டால் ஹீட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு மேலே போகும்போது ஹீட்டு குறைய ஆரம்பிக்கும். இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியே நம்ம கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பாருங்கள். ஓகேவா? அப்போ இந்தியா எந்த அச்சத்தில் அமைஞ்சிருக்கு, இந்த அச்சத்தில் அமைஞ்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் குறுக்கே 23 டிகிரி வட அச்சமான கடகரேகை நாட்டின் குறுக்கே செல்கிறது. அப்போ இந்தியாவை எது கிராஸ் பண்ணி போகுது, 23 டிகிரி கிராஸ் பண்ணி போகுது. ஓகேவா? அதனால் இது சவுத்து பார்ட்டுன்னு சொல்கிறாங்க, இது நார்த்து பார்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது சவுத்து, இது நார்த்துன்னு சொல்கிறாங்க. அப்போ சவுத்து பார்ட்டுன்றது ஈக்குவேட்டருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த பகுதி எப்படி இருக்கும், வெப்பமாக இருக்கும். ஓகேவா? மேலே இருக்க பகுதி மித வெப்ப மண்டலமாக இருக்கும். ஓகேவா? இதுதான் இதுக்கு காரணம்.
ஓகேவா? என்ன சொல்கிறாங்க? ஈக்குவேட்டார் ஹை டெம்பரேச்சர் த்ரூஅவுட் தி இயர். பூமத்திய ரேகை மிக அருகே இருப்பதால் ஆண்டு முழுவதும் அதிக வெப்பத்தை பெறுகிறது. யாருன்னு கேட்டால் சவுத்து, அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா இதெல்லாம் இருக்கக்கூடிய சவுத் இந்தியாலாம் அதிக வெப்பமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவே மேலே இருக்கிறது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் வார் டெம்பரேச்சர் ஜோன்னு சொல்கிறாங்க. டிராஃபிக் ஆஃப் கேன்சருக்கு அப்பர் சைடில் இருக்கிறது வார் டெம்பரேச்சர் மித வெப்ப மண்டலமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க பாருங்கள். நவம்பர் மாதம் வரும்பொழுது டெல்லி எடுத்துக்கிறாங்க, கன்னியாகுமரி எடுத்துக்கிறாங்க. அப்போ டெல்லியில் எவ்வளோ வெப்பம் இருக்குன்னு கேட்டால் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கான். அதே கன்னியாகுமரியில் நவம்பர் மாதத்தில் பார்க்கும்போது 32 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கான். ஏன் அப்போ டெல்லியில் கம்மியாக இருக்குது, கன்னியாகுமரியில் அதிகமாக இருக்குது? ஏன்னு கேட்டால் இந்த ஈக்குவேட்டாருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கான். பூமத்திய ரேகையில் பக்கத்தில் கன்னியாகுமரி இருக்கிறதுனால தான் அங்கே வெப்பம் அதிகமாக இருக்குது. ஆனால் கடகரேகைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற டெல்லி எப்படி இருக்குது, வெப்பநிலை கம்மியாக இருக்குது. அப்போ ஈக்குவேட்டார்ன்றது என்ன கேட்டால் இந்தியாவினுடைய கிளைமேட் கண்டிஷனுக்கும் இந்த லேட்டிடியூட்ஸ் அப்படின்றது காரணமாக அமையுது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதுதான் அப்படியே ஒன்றும் இல்லைப்பா. நிலநடுக்கோட்டு தூரம்னா ஒன்றுமே இல்லை, அச்சை ரேகையை தான் சொல்லியிருப்பாங்க. நிலநடுக்கோடுனா என்னது? ஈக்குவேட்டார். பூமத்திய ரேகையிலிருந்து தூரத்தில் இருக்கிறது தான் காரணம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இப்போ நல்லா இங்கே பாருங்கள். நிலநடுக்கோட்டு பிரதேசங்களில் சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக விழுவதால் அப்பகுதி வெப்பநிலை அதிகமாக காணப்படும். இப்போ தான் சொன்னால, இப்போ இது பூமின்னு வச்சிங்களேன், இது சூரியனுக்குன்னு வச்சிங்களேன். இந்த சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் நிலக்கோட்டு இதில் விழும்போது அங்கே வெப்பம் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அப்படியே பாருங்கள். நிலநடுக்கோட்டு பகுதியில் தொலைவில் அமைந்துள்ள பகுதிகள் துருவ பகுதியிலும் சூரியனுடைய கதிர்கள் சாய்வாக விழுவதால் வெப்பநிலை குறைவாக இருக்குது. இங்கே செங்குத்தாக விழுதுனால தான் இங்கே வெப்பம் அதிகமாக இருக்குது. இங்கே மட்டும் ஏன் வெப்பம் கம்மியாகுதுன்னு கேட்டால் அதில் இன்க்ளைண்டாக விழுது. அப்படி இன்க்ளைண்டாக விழும்போது இந்த சைட்லனா டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது உயரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உயரம்ன்றது நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போனோம். ஓகேவா? ட்ரோபோஸ்பியர் என்ன கேட்டால் 165 மீட்டர் உயரத்துக்கு போகும்போது 1 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது வெப்பம் குறையும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதில் பார்த்திங்கன்னா கடல் மட்டத்தை நம்ம எடுத்துக்கிறாங்க. கடல் மட்டத்திலேருந்து உயரம் அதிகரிக்க வெப்பநிலையும் குறையுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் கடல் மட்டத்திலேருந்து 239 மீட்டர் என்ன இருக்குதுன்னு கேட்டால் டெல்லி இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டோன்னா சிம்லா எடுத்துக்கிறாங்க. சிம்லா நம்ம எங்கே பார்த்தோம்? இமயமலையில் பார்த்தோம். அது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது? கிட்டத்தட்ட 2205 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. அப்போ இது ஹைட்டா சிம்லா தான் ஹைட்டு. அதனால தான் டெல்லியை விட சிம்லா என்ன பண்ணுது? குளிராக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காரணம் தான். ஒரு 165 மீட்டருக்கு 1 டிகிரி செல்சியஸ் வெப்பம் குறையுது. அப்போ இதுவும் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுவும் இந்தியாவினுடைய காலநிலையை தீர்மானிக்கக்கூடிய இது ஒரு காரணி. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை வந்து ஹாட்டாக இருக்கும். அப்படியே ஊட்டிக்கு போனால் சென்னையில் இருந்தால் ஹாட்டாக இருக்கும். ஊட்டிக்கு போனால் எப்படி இருக்கும்? குளிராக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஊட்டி மலை மேலே இருக்குது. அப்போ மலை மேலேன்னும் போது கீழே இருந்து உயரம் அதிகரிக்குது. அப்போ உயரம் அதிகரிக்கும் பொழுது வெப்பநிலை குறையுது. அப்போ இங்கே என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு விதமான காலநிலையை உருவாக்குது. இந்த காலநிலைக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த உயரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் காரணம். இந்த உயரம்ன்றது தான் என்ன சொல்லியிருப்பாங்க? கடல் மட்டத்தில் உயரம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. கடல் மட்டத்தில் உயரம் அதே சேம் தான். அடுத்து என்ன கேட்டால் கடல் மட்டத்திலேருந்து உயரம் பார்த்தோமா? இப்போ கடலிலிருந்து தூரம். ஓகேவா? இப்போ இங்கே கடல் இருக்குன்னு வச்சுங்களேன். இங்கேருந்து ஹைட்டு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்கணும்னா கடலிலிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதை வச்சு என்ன சொல்கிறாங்க கேட்டால் கிளைமேட்டுன்றது உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவில் கடகரேகைக்கு வடக்கில் உள்ள இடங்களில் கண்ட காலநிலை நிலவுது. கண்ட காலநிலை என்ன சொல்கிறாங்கன்னா கான்டினென்டல் கிளைமேட். ஓகேவா? டிராஃபிக் ஆஃப் கேன்சருக்கு நார்த்து பொசிஷனில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே என்ன கேட்டால் கான்டினென்ட் கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சவுத்தில் இருக்கக்கூடியது என்ன சொல்கிறாங்கன்னா சமமான காலநிலைன்னு சொல்கிறாங்க. அதாவது ஈக்குவலபிள் கிளைமேட். அப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா 2 விதமான காலநிலை இருந்தது. என்ன கேட்டால் ஒன்று கண்ட காலநிலை ஒன்று நிற்கிறது, இன்னொன்று சமமான காலநிலை. ஒன்று கான்டினென்டல் கிளைமேட், இன்னொன்று ஈக்குவலபிள் கிளைமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 காலநிலை இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ட காலநிலை என்ன சொல்கிறாங்கன்னா கோடை காலத்தில் அதிக வெப்பமாகவும் குளிர்காலத்தில் அதிக குளிராகவும் இருந்தால் அதுக்கு கண்ட காலநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சம்மர் டைமில் எக்ஸ்ட்ரீம்லி ஹாட்டாக இருந்துச்சுனாலும் வின்டர் டைமில் எக்ஸ்ட்ரீம்லி கோல்டாக இருந்தாலும் அதுக்கு பேர் கான்டினென்டல் கிளைமேட். ஓகேவா? இது எதனால் நடக்குதுன்னு கேட்டால் கடலிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால தான் நடக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கடகரேகைக்கு தெற்கில் அமைந்துள்ள இடங்கள். ஓகேவா? என்ன கேட்டால் இப்போ இந்த மாதிரி இந்தியா இருக்குதுன்னு வச்சுங்களேன். இங்கே தான் கடகரேகை போகுது. இதுக்கு தெற்கில் என்ன இருக்குது? இங்கே அரபிக்கடல் இருக்குது, இங்கே வங்காள விரிகுடா இருக்குது. ஓகேவா? கீழே இந்திய பெருங்கடல் இருக்குது.
இந்த கடலால் சூழப்பட்டிருக்கு. இப்போ இந்த இடத்துல வெப்பம் அதிகரிக்குது, ஓகேவா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன கேட்டால் இங்கே இருக்க தண்ணியெல்லாம் என்ன பண்ணும், அந்த டெம்பரேச்சரை கூல் பண்ணி விடும். அப்போ கூல் பண்ணி விடும்பொழுது இங்கே வெப்பநிலை என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகாது. சவுத்தில் ஃபுல்லாக வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆகாது. இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா சமமான காலநிலையை சொல்கிறாங்க, ஈக்குவலபிள் கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா அதை தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு இடத்தின் காலநிலையை அவ்விடம் கடலில் எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்பதை பொறுத்து அமைகிறது. அப்போ இதுவும் என்ன கேட்டினா இதுவும் காலநிலை பொறுத்து அமையுது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், அதே சென்னையிலையும் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஆனால் சென்னை டக்குன்னு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும், ஆனால் டெல்லி அவ்வளோ சீக்கிரத்தில் நார்மல் ஸ்டேஜுக்கு வராது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான், ஓகேவா. சரி, இதை வச்சு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா கடலிலிருந்து வீசும் காற்றின் தாக்கத்தினால் கடலோர பகுதிகள் சமமான காலநிலை. அப்போ எந்தெந்தெல்லாம் கடற்கரை இருக்குதோ அந்த இடத்துலலாம் சமமான காலநிலை நிகழும், ஓகேவா. மாறாக கடலிலிருந்து தொலைவில் உள்ள நிலப்பகுதிகளுக்கு கடலின் தாக்கம் இல்லாதனால் இங்கு கண்ட காலநிலை நிகழ்கிறது. அப்போ கண்ட காலநிலை எப்படி நடக்குதுன்னு கேட்பாங்க, ஓகேவா. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே சி இல்லை, சி இருந்தால் மட்டும்தான் அங்கே என்ன பண்ணுவோம், ஈக்குவலபிள் கிளைமேட்டுன்றது இருக்கும். அதே சி இல்லைனா காண்டினென்டல் கிளைமேட் அப்படின்றது இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. சரி, இந்த கடலிலிருந்து தூரத்தில் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா லேண்ட் ப்ரீஸும் சீ ப்ரீஸும் நடக்குது, கடல் காற்றும் நிலக்காற்றும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் அப்படின்னு கேட்டால் இங்கே சூரியன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே சூரியன் இருக்குது, இது நிலப்பகுதி, இது நீர் பகுதி. எப்படின்னா கேட்டால் சூரியன் ரெண்டு பக்கமும் என்ன கேட்டால் சூரிய ஒளி அடிக்குது, அப்படி அடிக்கும்போது ரெண்டு பக்கமும் ஹீட் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு யார் ஹீட் ஆகும்னு கேட்டால் இந்த லேண்டு தான், செம்மண் இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு தான் ஃபஸ்ட்டு ஹீட் ஆகும். அப்போ இந்த லேண்டு ஃபஸ்ட்டு ஹீட் ஆகும்போது இங்கே லோ ப்ரெஷர்ன்றது கிரியேட் ஆகும். அப்போ லோ ப்ரெஷர் கிரியேட் ஆனோடனே இங்கே இருக்க ஏர்லாம் என்ன பண்ணா அப்படின்னா அப்படியே மேலே போயிடும், அப்படியே மேலே போய் மேகமாக மாறிடும். அப்போ இந்த கடல் பகுதியில் என்ன இருக்குன்னு கேட்டால் ஹை ப்ரெஷர் இருக்கும், அந்த ஹை ப்ரெஷர் வந்து இங்கே என்ன பண்ணும், லோ ப்ரெஷரை நோக்கி வரும். அப்படி லோ ப்ரெஷர் நோக்கி வரும்பொழுது கடல்லேருந்து காற்று என்ன பக்கம் வீசும், நிலத்து பகுதி பக்கம் வீசும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கடல் காற்றுன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இதுக்கு பேர் தான் கடல் காற்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி நிலக்காற்று. இப்போ நிலக்காற்று அப்படின்றத கேட்டால் நைட் டைம் ஆனவுடனே, இது டே டைமாக நைட் டைம் ஆனவுடனே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இப்போ லேண்டுன்றது சீக்கிரமாக கோல்டு ஸ்டேஜுக்கு வந்துடும், ஓகேவா. அப்போ வாட்டர் என்ன பண்ணால் ஹாட்டாக மாறிடும், அப்போ வெப்பமான பகுதியாக மாறிடும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஏரியா என்ன கேட்டிங்கன்னா லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகி காற்று மேலே போயிடும். அப்போ இங்கே லோ ப்ரெஷரை ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே ஹை ப்ரெஷர்லேருந்து காற்று இந்த பக்கம் வீசும், ஓகேவா. இதுக்கு பேர் தான் நிலக்காற்றுன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. அடுத்து என்ன கேட்டிங்கன்னா காற்று, அடுத்தது ஏர் இல்லை விண்டு அப்படின்றது இந்த கிளைமேட் கண்டிஷனை ஜட்ஜ் பண்ணக்கூடியது ஒன்றா அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. கடற்பகுதியிலேருந்து நிலப்பகுதியை நோக்கி வீசும் காற்று கடல் காற்று. இப்போ தான் சொன்ன பார்த்தீங்களா, கடல் பகுதியிலேருந்து நிலப்பகுதியை நோக்கி வீசினா கடல் காற்று. அதே நிலப்பகுதியிலிருந்து கடலை நோக்கி வீசும் காற்று என்ன சொல்கிறாங்க, நிலக்காற்று, ஓகேவா. லேண்ட் ப்ரீஸ், சீ ப்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் காற்று குளிராகவும் நிலக்காற்று வெப்பமாகவும் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க, ஓகேவா. இது கடலோர பகுதியில் தான் அதிகமாக நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெட் காற்றுன்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா வளிமண்டலத்துடைய உயர் அடுக்குகளில் இருக்கக்கூடிய காற்றோட்டம். நம்ம காற்றுன்னு படிக்கும்போது அது புரியும், அது ஜஸ்ட்டு ஜெட் காற்றுன்னு மட்டும் வச்சுங்க. இந்த ஜெட் காற்று தான் என்ன பண்ணுன்னு கேட்டால் இந்தியாவுடைய சீசன்ஸ், அதாவது ரெய்னி சீசன், வின்டர் சீசன், சம்மர் சீசன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்தமாதிரி சீசன் ஸ்டார்ட் ஆகிறதையும் எண்ட் ஆகிறதையும் ஒரு குறிக்கக்கூடிய ஒரு காற்றாக இதை சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. சரி, அதுக்கடுத்து என்ன கேட்டால் மலைகளின் அமைவு, ஓகேவா. மலைகள் அமைஞ்சிருக்கிறத பொறுத்து இந்தியாவுடைய காலநிலையும் தீர்மானிக்குதுன்னு சொல்கிறாங்க. வட இந்தியாவில் என்ன மலை இருக்குப்பா, இமயமலை இருக்குது. அந்த இமயமலை இருக்கிறதுனால தான் சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்தியா அந்த மாதிரி இருக்கும், இதுதான் இமயமலை இருக்குதுன்னு வச்சிங்களேன். இங்கே மத்திய ஆசியா இருக்கும். இந்த மத்திய ஆசியாவிலேருந்து குளிர்காற்று வீசும், பனிக்காற்று வீசும். அந்த பனிக்காற்றெல்லாம் யார் தடுத்துட்டு இருக்கா, இமயமலை அப்படின்றது தடுத்துட்ருக்கு. அப்படி இமயமலை தடுக்கலைன்னா இந்தியா ஃபுல்லாக என்னவாயிரும், பனிக்காற்று அப்படின்றது வீச ஆரம்பிச்சிடும். பனிக்காற்று வீசினா வறண்ட பகுதியாக மாறி இருக்கும். அப்போ இமயமலை இருக்கிறதுனால தான் இந்தியாவுடைய கிளைமேட் என்ன பண்ணுது, கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ இந்தியாவுடைய கிளைமேட்டுக்கும் இமயமலை அப்படின்றது ஒரு காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு மழையை எட்டு வர்றது யார், தென்மேற்கு பருவக்காற்று, சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்லுவோம். இது
இமயமலையை தடுத்து என்ன பண்ணுதுன்னு கேட்டால் இமயமலையில் அதிக மழைப்பொழிவை கொடுக்குது. அதனால தான் கங்கை, சிந்து, பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ஆறுகள்லையும் தண்ணி வருஷம் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஓகேவா? அப்போ இமயமலையும் ஒரு காரணம். அதே மாதிரி ஆரவல்லி மலைத்தொடர் தென்மேற்கு பருவக்காற்றுக்கு இணையாக அமைந்துள்ளதால், இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்தியான்னு வச்சிங்களேன், இந்த பகுதியில் ராஜஸ்தான் இருக்கும், ராஜஸ்தானில் ஆரவல்லி மலைத்தொடர் இருக்கும். அப்போ என்ன கேட்டால் இந்த பக்கமாக தென்மேற்கு பருவக்காற்று வரும், அதுக்கு பேரலாக இருக்கிறதுனால அது மேலே மோதாமல் அதுக்கு இணையாக வந்துடுறதுனால இங்கே மழைப்பொழிவை கொடுக்கறது கிடையாது. ராஜஸ்தானில் மழைப்பொழிவை கொடுக்காததுனால தான் இங்கே என்ன பண்ணுது, டெசர்ட் அப்படின்றது உருவாயிடுது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு காலம் என்ன கேட்டால் டெசர்ட், வெப்பமான பகுதி. அந்த வெப்பமான பகுதிக்கு காரணம் என்ன கேட்டால் இந்த மலைகளுடைய அமைவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இங்கே மலைகளின் இடையூறு இதுதான் கேட்டால் மலை இருக்கும். இந்த மலை மேலே காற்று மோதிச்சுன்னா அங்கே என்ன பண்ணுவோம், மழைப்பொழிவை ஏற்படுத்தும். ஏன்னா காற்று வீசும்போது அங்கே மேகங்கள் வரும், மேகங்கள் மோதும் போது மழை வரும். அப்படியே காற்று மோதலைன்னா அந்த பகுதி என்ன இருக்கணும், காற்று மோதாத பக்கமாக இருக்கும், அந்த பக்கம் என்ன பக்கம் வறட்சியாக இருக்கும், ட்ரையாக இருக்கும். ஓகேவா? வறட்சியாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா எல்னினோ அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. இது 5 இல்லை 10 வருஷத்துக்கு ஒரு முன்னாடி நடக்கிற ஒரு வெதர் ஃபினோமினா. ஓகேவா? வானிலை நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்துச்சுன்னா கேட்டால் நிறைய இடத்துல வறட்சி, வெள்ளம் அப்படின்றத ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தென்மேற்கு பருவக்காற்று வீசுது பார்த்தீங்களா, அப்போ வீச ஆரம்பிக்கும் பொழுது இது உருவாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதனால் தென்மேற்கு பருவக்காற்று கொஞ்சம் டிலே ஆகி வரும் அப்படின்றதையும் இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது இந்தியாவுடைய காலநிலை தீர்மானிக்கக்கூடியது அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா க்ளவுடு கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேகமூட்டம்ன்றதான் கேட்டிங்கன்னா மேகங்கள் வளிமண்டலத்தில் சூரிய கதிர்வீச்சினை அதிக அளவு பிரதிபலிக்கிறது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மேகம் இருக்குது, மேகத்து மேலே சூரிய கதிர் விந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, சூரிய ஒளி விந்துச்சுன்னா அப்போ ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால இங்கே ஒரு சில இடத்துக்கு என்ன பண்ணாது, வெப்பம்ன்றது வராது, சூரியனுடைய வெப்பம்ன்றது வராது. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, மேகம் இல்லாத பாலைவன பகுதிகள் வெப்பத்தின் அளவு அதிகமாகும். அப்போ மேகமே இல்லைன்னா அங்கே என்ன பண்ணுவோம், ஹை டெம்பரேச்சரில் இருக்கும். அதுவே மேகங்கள் இருந்துச்சுன்னா அங்கே லோ டெம்பரேச்சர் இருக்கும். அப்போ இந்த மேகமூட்டமும் ஒரு காரணம் அப்படின்றத நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது ஓஷன் கரண்ட்ஸ், கடல் நீரோட்டங்கள் சொல்லக்கூடியது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கடலுக்கு அடியில் நீர் ஓடிட்டுருக்கும். இப்போ ஒரு கடலுக்கு அடியிலையும் நீரோட்டங்கள் ஓடிட்டுருக்கும். அந்த நீரோட்டங்கள்லாம் கேட்டிங்கன்னா குளிர் நீரோட்டங்கள், வெப்ப நீரோட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வார்ம் கரண்ட், கோல்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டாக சொல்லியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, குளிர் நீரோட்டங்கள் கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள நிலப்பகுதியை குளிர்ச்சியாக வச்சுருக்கும். அதே வெப்ப நீரோட்டங்களாக இருந்தால் கடற்கரைக்கு அருகில் உள்ள பகுதிகளை என்ன பண்ணுவோம், வெப்பமாக வச்சுருக்கோம். ஓகேவா? இதுதான் 2 ரீசன் சொல்லியிருப்பாங்க. வெப்ப நீரோட்டமாக இருந்தால் அதிக வெப்பமாக இருக்கும், குளிர் நீரோட்டமாக இருந்தால் குளிர்ச்சியாக வச்சுருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது நேச்சுரல் வெஜிடேஷன், இயற்கை தாவரங்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்போ தாவரங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிளான்ட் இருக்குன்னு வச்சுங்க, அதில் சூரிய ஒளி படும் பொழுது, இப்போ தாவர இலை இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ ஒரு தாவர இலை இருக்குது, இப்போ இதில் சூரிய ஒளிப்படுது. அப்படி சூரிய ஒளிப்படும் பொழுது இந்த தாவரம் நீரை உறிஞ்சி மேலே எடுத்துகிட்டு போகும். அப்போ சூரிய ஒளிப்படும் போது இந்த தாவரத்தினோட இலையிலிருந்து நீர் ஆவியாகி மேலே போகும். ஓகேவா? நீர் ஆவியாகி மேலே போகும். அதனால் காடுகள் அற்ற பகுதியில் அதிக வெப்பமாக இருக்கும். அப்போ காடுகள் இருந்துச்சுன்னா அங்கே வெப்பநிலை கம்மியாக இருக்கும், காடுகள் இல்லைன்னா அங்கே வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? இதுதான் ரீசன் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு தாவரங்களும் ஒரு காரணமாக சொல்லிகிட்ருப்பாங்க. ஓகேவா? சரி, இந்த வானிலை காலநிலைய முக்கியமான கூறுகள், அதாவது எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஒன்று டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் ரெயின்ஃபால், அதுக்கப்புறம் ஏர் ப்ரெஷர், அதுக்கப்புறம் ஹியூமிடிட்டி, ஈரப்பதம், அதுக்கப்புறம் விண்டு. இது எல்லாமே என்ன கேட்டால் வெதரையும் கிளைமேட்டையும் ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான எலமெண்ட்ஸாக பார்த்தோம். அதில் டெம்பரேச்சர்னால் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்தலாம். ஓகேவா? டெம்பரேச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்தலாம். வெப்பநிலைனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், காற்றில் உள்ள வெப்பத்தின் அளவை குறிப்பதாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. டிகிரி ஆஃப் ஹீட் ப்ரெசன்ட் இன் தி ஏர், அதுக்கு பேர் தான் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஓகேவா? இப்போ அந்த ஏரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும் பார்த்துட்டோம். டிகிரி ஆஃப் ஹீட் ப்ரெசன்ட் இன் தி ஏர், அது
அந்த காற்றில் உள்ள வெப்பமானது சூரிய கதிர்வீசலால் மட்டும் இல்லை, ஓகேவா, சூரிய கதிர்வீசலால் மட்டும் இல்லை, வளிமண்டல நிறையும் கொஞ்சம் பொறுத்து அமையும். வளிமண்டலம்னா அட்மாஸ்பிக் மாசையும் பொறுத்து அமையும் அப்படின்றத இதில் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் புவியின் கதிர்வீசல் அளவை பொறுத்து புவியில் வெப்பம் என்ன பண்ணுது, இடத்திற்கு இடம் மாறுபடுது. ஓகேவா, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டெம்பரேச்சர் வேரியஸ் வித் டைம் டியூ டு சேஞ்சஸ் இன் தி லெவல் ஆஃப் ரேடியேஷன் ரீச் இன் தி எர்த் சர்ஃபேஸ். ஓகேவா, இதெல்லாம் இதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது நம்ம ஏற்கனவே ஒரு பார்த்தது தான், இந்த டேட்டா நம்ம ஏற்கனவே பார்த்து தான். வெப்பநிலை கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் வேறுபடுது. அப்போ 1000 மீட்டருக்கு ஹைட்டு போகும்போது 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம்ன்றது குறையுது அப்படின்றத பார்த்துருக்கோம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி வெப்பம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 35 டிகிரி செல்சியஸ் இருக்குது, இங்கே 40 டிகிரி செல்சியஸ் இருக்குது, இங்கே 35 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ 35 சேர்த்து நான் ஒரு கோடு வரைகிறேன். அந்த கோட்டுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் சம வெப்ப கோடுன்னு சொல்கிறாங்க. தமிழில் ஐசோதெர்ம், இல்லை இங்கிலீஷ்லேயும் ஐசோதெர்ம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பொருளையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா, அதேமாரி சராசரி சம வெப்பநிலை கோடு, இது வெப்பக்கோடு, இது வெப்பநிலை கோடு, அதுக்கு பேர் ஐசோக்ரைம்னு சொல்கிறாங்க. அதேமாரி சம சூரிய வெளிச்ச கோடுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஐசோஹெல்லுன்னு சொல்கிறாங்க. அதேமாரி சம காற்றழுத்த மாறுபாட்டு கோட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஐசெல்லோ பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஐசோபார்ன்றது சம காற்றழுத்த கோடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஐசோஹைட்ஸ் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா சம மழை கோடு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேபிளை பார்த்து வச்சுங்க, இது நமக்கு பொறுத்து கூட கேட்கலாம். அதுக்கடுத்து என்ன கேட்டால் மீன் டெம்பரேச்சர்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. மீன் டெம்பரேச்சர்னா என்ன? இப்போ ஏதாவது ஒரு பிளேஸில், இப்போ சென்னையில் எடுத்துக்கிறேன் 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் என்ன பார்க்குறேன்னா பார்க்குறேன். மீன்னா சராசரி பார்க்குறேன். அப்படி சராசரி பார்த்தா அதுக்கு பேர் தான் வெப்பநிலை வீச்சுன்னு சொல்கிறாங்க. அதிக வெப்பநிலைக்கும் குறைந்த வெப்பநிலைக்கும். இப்போ சென்னையில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 32 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அதே இன்னொரு இடத்துல சாயந்தரம் பார்க்கும்பொழுது 23 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ரெண்டுத்தையும் ஆவரேஜ் எடுத்தால் அதுக்கு பேர் தான் வெப்பநிலை வீச்சு, மீன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டால் தினசரி வெப்பநிலை வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, டியூரினல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதேமாரி என்ன கேட்டால் மாதத்துக்கும் கணக்கிடுவாங்க, வருஷத்துக்கும் கணக்கிடுவாங்க. வருஷத்துக்கு கணக்கிட்ட ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, சரி. இந்த டெம்பரேச்சரை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டால் இடத்துல ஜோன்ஸ் பிரிச்சிருப்பாங்க. என்ன ஜோன்ஸ்? ஹீட் ஜோன்ஸ் அப்படின்றது பிரிச்சிருப்பாங்க. பூமியில் வெப்பமண்டலம் பிரிச்சிருப்பாங்க. இந்த வெப்பம் என்ன கேட்டால் பூமியில் படுறதை பொறுத்து அந்தந்த இடத்துல இந்த மாதிரி வெப்பங்கள் தான் நிலவுன்னு சொல்லிட்டு அந்த ஹீட் ஜோன்ஸை பிரிச்சிருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஜோன் என்ன கேட்டால் டாரிட் ஜோன்ஸ், அதாவது வெப்பமண்டலம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த வெப்பமண்டலம்ன்றது எங்கே இருக்கும் அப்படின்னா இது எர்த்து, இங்கே நடுவில் ஈக்குவேட்டார் 0 டிகிரி இருக்குன்னு வச்சுங்களேன். மேலே 23 டிகிரி நார்த்து அப்படின்றத என்ன சொல்லுவோம்? கடகரேகை. இது கடகரேகை. அதே 23 டிகிரி சவுத்து, இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? மகர ரேகை. ஓகேவா, இந்த ரெண்டு பகுதியில் தான் என்ன ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் விழும். ஓகேவா, சன்னோட டைரக்ட் ரேஸ் அப்படின்றது இந்த இடத்துல தான் படுமே. அப்படி படும்பொழுது இந்த பகுதி எல்லாமே என்ன கட்டணும்? அதிக வெப்பமாக இருக்கும். ஓகேவா, அதனால் இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வெப்பமண்டலம்னு சொல்கிறாங்க, டாரிட் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சரி. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா மித வெப்பமண்டலம்னு சொல்கிறாங்க. அப்போ மித வெப்பமண்டலம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது 0 டிகிரி, இங்கே மேலே பார்க்கும்போது 23 நார்த்து, அதே 23 சவுத்து. ஓகேவா, இதுக்கு பேர் என்ன பார்த்தோம்? இதுக்கு பேர் வெப்பமண்டல பகுதி. இதுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிக் ஜோன். ஓகேவா, 66 டிகிரி. இதுக்கு கீழே இருக்குன்னா அண்டார்டிக் ஜோன். ஓகேவா, இதுக்கு பேர் அண்டார்டிக் ஜோன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இதுவும் 66 டிகிரி சவுத்து. ஓகேவா, இந்த ரெண்டு லேயரையும் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மித வெப்ப மண்டலம்னு சொல்லுவாங்க. இப்போ ஷேடோ கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஷேடோவில் இருக்கக்கூடிய ரெண்டுத்தையும் என்ன கேட்டால் மித வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது சன்னோட டைரக்ட் ரேஸை இங்கே இருங்க ஒரு கலர் ஒன்று போட்டுறேன்.
இந்த இடத்துல விழும்பொழுது டேரெக்டாக விழும். அப்படி டேரெக்டாக விழுந்துச்சுன்னா அந்த இடத்துல ஹீட்டாக இருக்குன்னு சொன்னேன். அப்போ மேலே போக போக சன்னோட இன்க்ளைன் ரேஸ் வரும். ஏன்னா கதிர்கள் சாய்வாக விழும். இங்கே செங்குத்தாக விழுந்துச்சு, இங்கே சாய்வாக விழுது. அப்போ சாய்வாக விழும்போது இங்கே வெப்பம் கம்மியாக இருக்கும். அப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா டெம்பரேட் ஜோன்னு சொல்கிறாங்க, மிதவெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சரி, அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா குளிர் மண்டலம் இல்லை உறைபனி மண்டலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கேட்டால் மேலே 66 டிகிரி, ஓகேவா, கீழே 66 டிகிரி. இப்போ தான் பார்த்தோமா, இது ஆர்டிக் ஜோன்னும் பார்த்தோம், இது அண்டார்டிக் ஜோன்னும் பார்த்தோம். இங்கே இருக்கிறது 0, இங்கே 23, இங்கே 23, ஓகேவா. இப்போ இந்த ஜோனை தான் என்ன சொல்லுவாங்க, இந்த 2 ஜோனை தான் என்ன சொல்லுவாங்க கேட்டால் குளிர் மண்டலம் சொல்லுவாங்க, ஃப்ரிட்ஜிட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து சூரியனுடைய ஒளியே படவே படாது. அப்படி படாதனால இங்கே இந்த பகுதி ஃபுல்லாக என்ன இருக்கும், பனிப்பாறைகளாக இருந்திருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதுதான் குளிர் மண்டலம். இதெல்லாமே நான் கேட்டால் சூரியனுடைய வெப்பத்தினால் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அப்போ ஹை டெம்பரேச்சர் எந்த இடத்துல பூமியில் அளந்துருக்காங்க, லோ டெம்பரேச்சர் பூமியில் எந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அது என்னென்ன பண்ணலாம், பூமியிலே இது வரைக்கும் மிக அதிகபட்சமான வெப்பநிலை கேட்டால் 56.7 டிகிரி செல்சியஸ். இது எங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் கலிஃபோர்னியா நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? எப்போ எடுத்துருக்காங்கன்னா 1913 இது வரைக்கும் பூமியிலே பதிவான அதிகபட்சமான வெப்பநிலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இருக்கிறதுல கம்மியான வெப்பநிலை எங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டால் அண்டார்டிகாவில் தான் எடுத்திருக்காங்க. எப்போன்னு கேட்டால் 1983. இல்லைன்னு கேட்டால் -89.2 டிகிரி செல்சியஸ் அப்படின்றத எங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா? சரி, இது நம்ம ஏற்கனவே பார்த்து தான் வானிலை காலநிலை கட்டுப்படுத்தும் காரணிகள். அப்போ சூரியனுடைய படுகோணம், ஒளிப்படு நேரம், உயரம், நீளம், நீர், இப்போ நம்ம பார்த்த எல்லாமே நான் கேட்டேன்னா வானிலை காலநிலையை உருவாக்கக்கூடியது. அப்போ இதெல்லாம் கட்டுப்படுதுன்னா கிளைமேட்டிங் அண்ட் வெதர் கண்டிஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா? சரி, இப்போ கீழே ஒரு டூயினோ கண்ணு கொடுத்துருப்பாங்க. வானியல் என்பது வானிலையின் அறிவியல் பிரிவுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? மெட்ராலஜின்னு அப்படின்னு சொல்லி எல்லோரும் படிச்சிருப்போம். மெட்ராலஜின்னு கேட்டால் சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் வெதர். சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் வெதருக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மெட்ராலஜி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி கிளைமேட்டாலஜின்னு ஒன்று இருக்கும். சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் கிளைமேட்டுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, காலநிலையியல், அதாவது கிளைமேட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. காலநிலையை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவுக்கு பேர் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சரி, அப்போ இந்தியாவினுடைய காலநிலை என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்தியாவுடைய காலநிலை நம்ம ரெண்டாக சொன்னோமா. ஒன்று காண்டினென்டல் கிளைமேட், கண்ட காலநிலை. ஒன்று கண்ட காலநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று. ஓகேவா? இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா சமமான காலநிலை ஒன்று. 2 காலநிலை நடக்குது. ஓகேவா? இந்த காலநிலைக்கு என்ன காரணம் கேட்டால் மான்சூன் சொல்லக்கூடிய பருவக்காற்று தான் காரணம். தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்றெல்லாம் படிப்போம் பார்த்திங்களா, அந்த பருவக்காற்று தான் காரணம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த பருவக்காற்றெல்லாம் என்ன ஏற்படுது, எப்படி ஏற்படுது, இதுக்கு காரணம் என்ன, இது எந்த மொழிலேருந்து வந்தது, இதெல்லாம் எப்படின்னு கேட்டோன்னா நம்ம அடுத்த கிளாஸான மான்சூன் அண்ட் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்கில் பார்க்கலாம். ஓகேவா? அடுத்த டாப்பிக்கான மான்சூன் அண்ட் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த டாப்பிக்காக பார்க்கலாம். ஓகேவா? பருவகாலம், மழைப்பொழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த டாப்பிக்காக இதை நம்ம சேர்த்து பார்க்கலாம். ஓகேவா? இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். இன்றைக்கானது கிளைமேட் அண்ட் வெதர் கண்டிஷனில் எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. அடுத்தது மான்சூன் அண்ட் கிளைமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்காக பார்க்கலாம். சரி, ஓகே, தேங்க்யூ. மறுபடியும் ஒரு கிளாஸில் மீட் பண்ணலாம்.